இன்னைக்கு நீங்க பார்க்குற சினிமாக்கள், நீங்க ஏன்னா நம்ம வந்து பயங்கர நெறைய முன் தீர்மானத்தோட, ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து சினிமாக்கள அணுகுறோம். ஒரு சின்ன டைம் கூட குடுக்குறதில்ல நம்ம. அ சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அவங்கவங்க மொழியில அவங்கவங்க கதைய சொல்றதுக்கு நம்ம விருப்பப்படுறது இல்ல. நீங்க உங்களுக்கு பிடித்தமான மொழியில கதை சொல்லணும்னு நீங்க கேட்குறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு வந்து தள்ளி நிப்பாட்டியிருக்காங்க. இங்க யாரெல்லாம் சினிமாக்குள்ள யார் வேணாலும் எப்படி மீடியாக்குள்ள நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ, அதே மாதிரி தான் சினிமாவும் இன்னைக்கு ஆகியிருக்கு. சினிமாக்குள்ள நெறைய மனிதர்கள் உள்ள வந்து தனக்கு தெரிந்த மொழியில, தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கைய ரொம்ப ஆணித்தரமாவும், தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்கள வச்சுக்கிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயத்த கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்ட்டா, ரொம்ப நல்ல நீட்டா, ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட மட்டும் இல்லாம, கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க சினிமா பார்க்க வர்றீங்க. என்கிட்ட இந்த சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை எனக்கு 2 1/2 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோட தான் உட்கார்றீங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதையும் மைண்ட்ல வச்சு ராஜமோகன்னா தன்னோட பாக்கெட் கிக்கெட்லாம் சேர்த்து, ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நெகிழக்கூடிய, வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய, பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா? பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் காத்துல பரவிட்டாங்க. இனிமேல் அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத, தாங்கிட்ட இருக்க எளிய தத்துவத்த வச்சு அடிச்சு காலி பண்ணியிருக்காரு.